வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது யூஜி டெட் ஜுவாலஜி பேப்பருக்கான யூனிட் 2. அதில் டைப் ஸ்டடி ரானா ஹெக்ஸாடாக்டைலா ஒவ்வொரு ஆர்கன் சிஸ்டம்ஸாக பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஆர்கன் சிஸ்டம் வந்து பார்ட் 5 வீடியோ. ஸோ இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிற கண்டென்ட்ஸ் என்ன அப்படின்னா சென்சரி ஆர்கன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃப்ராகோடைய சென்சரி ஆர்கன்ஸ், அதாவது ரானா ஹெக்ஸாடாக்டைலா டைப் ஸ்டடியில் சென்சரி ஆர்கன்ஸ் அதுதான் பார்க்க போகிறோம். சென்சரி ஆர்கன்ஸில் டோட்டலாக எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 சென்ஸ் ஆர்கன்ஸ் இருக்குது ஃப்ராகுக்கு. எல்லா வெர்டிபிரேட்ஸ்க்குமே 5 சென்ஸ் ஆர்கன்ஸ் இருக்கும். ஸோ என்னென்ன சென்ஸ் ஆர்கன்ஸ் அப்படின்னா ஆர்கன் ஆஃப் டச், டேஸ்ட், ஸ்மெல், அப்புறம் ஆர்கன் ஆஃப் சைட், ஆர்கன் ஆஃப் ஹியரிங். ஸோ ஆர்கன் ஆஃப் சைட்டுன்னு சொல்லும் பொழுது ஃப்ராகோட ஐஸு, ஆர்கன் ஆஃப் ஹியரிங் அப்படின்னு சொல்லும் பொழுது ஃப்ராகோட இயர்ஸ். ஸோ இதோடைய ஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிற மெக்கானிசம். ஸோ மொத்தம் 5 டைப் ஆஃப் சென்சரி ஆர்கன்ஸ் இருக்குது ஃப்ராகில். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் த ஆர்கன் ஆஃப் டச், ஆர்கன் ஆஃப் டேஸ்ட், ஆர்கன் ஆஃப் ஸ்மெல், ஆர்கன் ஆஃப் சைட் ஆர் ஐஸ், ஆர்கன் ஆஃப் ஹியரிங் ஆர் இயர்ஸ். ஸோ இதுதான் மொத்தம் 5 டைப்ஸ் ஆஃப் சென்சரி ஆர்கன்ஸ். அதில் ஒன் பை ஒன்னாக நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆர்கன் ஆஃப் டச். இப்போ யூஸ்வலாக இப்போ நம்மளுடைய ஸ்கின்ல ஏதாவது ஒரு சின்ன மஸ்கிட்டோ வந்து உட்காந்தா கூட நம்மளால வந்து என்ன பண்ண முடியுது அப்படின்னா அதை உணர முடியுது. உடனே டக்குன்னு நம்ம என்ன பண்ணுறோம், அடிக்கிறோம். அதே மாதிரி ஃப்ராகோட ஸ்கின்லையும் என்ன இருக்குது அப்படின்னா டச் ரிசெப்டார்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அந்த டச் ரிசெப்டார்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இட் இஸ் நத்திங் பட் சென்சரி பேப்பிலே. சின்ன சின்னதாக ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து அந்த ஸ்கின்னோடைய மேல் பகுதியில் போய் எண்ட் ஆகும். அது என்னது அப்படின்னா அது வந்து இட் இஸ் நத்திங் பட் நர்வ் எண்டிங்ஸ், நரம்புடைய எண்டு தான் அது. அதே போல் கார்பஸ்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய இப்படி ரவுண்டாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சராக இருக்கும். ஸோ நர்வ் எண்டிங்ஸும் கார்பஸ்கல்ஸும் இது ரெண்டும் தான் என்ன அப்படின்னா ஃப்ராகோடைய டச் ரிசெப்டார். அது எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு, ஸ்கின் அப்படின்னு சொல்லக்கூடிய குட்டேனியஸ் ரீஜியன்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கிறதுனால இதுக்கு பேரு குட்டேனியஸ் சென்ஸ் ஆர்கன் அப்படின்னு பேர். இந்த டச் ரிசெப்டார் வந்து எந்த மாதிரியான ஸ்டிமுலஸ் எல்லாம் ரிசீவ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ரிசீவ்ஸ் டச், ப்ரெஷர், அப்புறம் டெம்பரேச்சர் சேஞ்சஸ், அப்புறம் வேற ஏதாவது கெமிக்கல்ஸ் அந்த ஸ்கின்ல பட்டா அதை உணர முடியும். அதே போல ஹியூமிடிட்டி, காத்துல இருக்கக்கூடிய ஈரப்பதம் அதை வந்து எவ்வளவு அப்படிங்கிறதையும் அதால் என்ன பண்ண முடியும்னா கணிக்க முடியும். ஸோ டச், ப்ரெஷர், டெம்பரேச்சர், கெமிக்கல், ஹியூமிடிட்டி இது எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணிக்கக்கூடிய சென்சிட்டிவ் பார்ட் தான் அந்த டச் ரிசெப்டார்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ். அது எங்க இருக்குன்னா ஸ்கின்ல இருக்கு. ஸ்கின்ல இருக்கனால அதுக்கு பேரு குட்டேனியஸ் சென்ஸ் ஆர்கன்ஸ் பேரு. அது எப்படி இருக்கும் அப்படின்னா நர்வ் எண்டிங் இல்லாட்டினா கார்பஸ்கல்ஸா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஆர்கன் ஆஃப் டேஸ்ட். ஸோ இந்த ஆர்கன் ஆஃப் டேஸ்ட்டுங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா ஆர்கன் ஆஃப் டேஸ்ட் அப்படிங்கிறது நாக்குடைய மேல் பகுதியில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ நாக்குடைய மேல் பகுதியில் அது எப்படி ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேஸ்ட் பட்ஸ் அப்படின்ற ஸ்ட்ரக்சராக ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த டேஸ்ட் பட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது ஒரு குரூப் ஆஃப் செல்ஸ். நிறைய செல்ஸ் ஒன்றா சேர்ந்து தான் டேஸ்ட் பட்ஸாக ஃபார்ம் ஆயிருக்கு. மொத்தம் 2 வகையான செல்ஸ் அந்த டேஸ்ட் பட்ஸ்ல இருக்கும். என்னென்ன 2 வகையான செல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து அந்த டேஸ்ட் செல்ஸுக்கு சுற்றி இருக்கக்கூடிய சப்போர்ட்டிங் செல்ஸ், இந்த டார்க் வயலட்ல இருக்க பாருங்க அது. இன்னொன்று வந்து கஸ்டேட்டரி செல்லுன்னு சொல்லக்கூடிய டேஸ்ட் செல், இந்த லைட் வயலட்ல இருக்குல்ல, லைட் பர்பிள் கலர்ல இருக்கு இல்லையா அது. ஸோ சப்போர்ட்டிங் செல்ஸும் நியூரோ சென்சரி செல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கஸ்டேட்டரி செல்ஸ், அதான் நியூரோ சென்சரி செல்ஸ். ஸோ கஸ்டேட்டரி செல்ஸும் சப்போர்ட்டிங் செல்ஸும் ரெண்டும் சேர்ந்து தான் வந்து டேஸ்ட் பட்டை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ சப்போர்ட்டிங் செல்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்கிற நியூரோ சென்சரி செல்ஸை சுற்றி அவுட்டர்ல இருக்கக்கூடியது தான் சப்போர்ட்டிங் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 செல்லுமே எப்படி இருக்குன்னா நீட்டமாக தான் இருக்கும், ஓகேவா, லாங்கிடியூட்னலாக தான் இருக்கு. நியூரோ சென்சரி செல்
எப்படி இருக்கு, லாங்கா இருக்கு, நேரோவா இருக்கு. அதோடைய மேல் பகுதியில் இந்த லைட் பர்பிள் கலர்ல இருக்கிற ஸ்ட்ரக்சரோடைய செல்லோட மேல் பகுதியில பாருங்க, இப்படி சின்ன சின்னதா ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் பிரசன்ட் ஆயிருக்கு. ஒரு எண்டில், அதாவது அதோட ஃப்ரீ எண்டில் ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் பிரசன்ட் ஆயிருக்கு. இன்னொரு எண்டுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா நரம்பு வந்து அரைஸ் ஆகுது. ஸோ நர்வ் ஃபைபர்ஸ் வந்து அரைஸ் ஆகுது. ஸோ அப்ப நியூரோ சென்சரி செல் வந்து நீட்டமா இருக்கு, நேரோ அப்படின்னா கொஞ்சம் குறுகலா இருக்கு. அதோட ஃப்ரீ எண்டில் மேல் பகுதியில ஹேர்ஸ் இருக்கு, கீழ்பகுதியில வந்து நர்வ் ஃபைபர்ஸ் வந்து அரைஸ் ஆகிறத நம்மளால பார்க்க முடியும். இந்த டேஸ்ட் ஹேர்ஸ் எந்த இடத்துல ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் பக்கமா. இது வந்து எபித்தீலியம், இது எபித்தீலியல் ஸ்ட்ரக்சர். இதுல மேல் பக்கத்துல ஒரு குழி இருக்கு. இதுதான் என்னது அப்படின்னா டேஸ்ட் போர்ன்னு பேர். இந்த குழிக்குள்ளதான் அந்த டேஸ்ட் பட்ஸ்ல இருந்து வரக்கூடிய ஹேர் வந்து ப்ரொஜெக்ட் ஆயிட்டு. ஸோ இதுதான் ஆர்கன் ஆஃப் டேஸ்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ஆர்கன் ஆஃப் டேஸ்ட் வந்து எதை ரிசீவ் பண்ணுது அப்படின்னா, அந்த ஃப்ராகு ஃபுட்டை எடுத்துக்கும் பொழுது அந்த ஃபுட்டில் இருக்கிற கெமிக்கல் அந்த நாக்குடைய மேல் பகுதியில் பட்டுச்சு அப்படின்னா உடனே அதால் டேஸ்ட்டை என்ன செய்ய முடியும் அப்படின்னா உணர முடியும். ஸோ இட் கேன் ரிசீவ் த டேஸ்ட் விச் இஸ் சென்சிட்டிவ் டு த கெமிக்கல்ஸ். ஸோ அதில் இருக்கிற கெமிக்கல், அந்த ஃபுட்டில் இருக்கிற கெமிக்கல்ஸை வச்சு தான் அது என்ன பண்ணுது அப்படின்னா டேஸ்ட்டை வந்து உணருது. அடுத்தது ஆர்கன் ஆஃப் ஸ்மெல். ஆர்கன் ஆஃப் ஸ்மெல் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ரிசெப்டாருக்கு என்ன பேர் அப்படின்னா ஆல்ஃபாக்டோ ரிசெப்டார் அப்படின்னு பேர். ஸோ ஆல்ஃபாக்டரி அப்படின்னு சொல்லும் பொழுது அதுதான் சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் அப்படின்னு சொல்றோம். நம்ம நுகர்ச்சி அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன அப்படின்னாக்கா வாசனையை உணரக்கூடியது தான் என்னது அப்படின்னா ஆர்கன் ஆஃப் ஸ்மெல் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ இந்த ஸ்மெல்லை உணர்றதுக்கு ஃப்ராகு கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் தான் 2 நேசல் சேம்பர். ஸோ ஃப்ராகோட ஹெட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல நாஸ்ட்ரல் அப்படின்னு ஒன்று ப்ரெசென்ட் ஆயிருக்கும். எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரல் 2 சைடும் இருக்கும். ஸோ 2 நாஸ்ட்ரல் வந்து நேரா உள்ளுக்குள்ள ஒரு நேசல் கேவிட்டி போய் அடுத்தது இன்டர்னல் நாஸ்ட்ரல்ல ஓப்பன் ஆகும். அந்த இன்டர்னல் நாஸ்ட்ரல் எங்க போய் ஓப்பன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கோஃபரிஞ்சியல் கேவிட்டியில ஓப்பன் ஆகும். அதாவது பக்கல் கேவிட்டியும் ஃபேரிங்ஸும் இணையிற இடம் தான் பக்கோஃபரிஞ்சியல் கேவிட்டி அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த இடத்துல போயிட்டு இது என்ன ஆகுது அப்படின்னா ஓப்பன் ஆகுது. ஸோ இங்கே ஆர்கன் ஆஃப் ஸ்மெல்லுங்கிறது என்னது அப்படின்னா ஆல்ஃபாக்டோ ரிசெப்டார் தான் ஆர்கன் ஆஃப் ஸ்மெல். அது மொத்தம் 2 நேசல் சேம்பர்னால ஆனது ஆன் எய்தர் சைட் ஆஃப் த ஹெட். ஸோ அது நேரா வெளிப்பக்கம் எக்ஸ்டர்னல் நாரஸ்ன்னு சொல்லக்கூடிய எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரில்ல திறக்கும். அதுக்கப்புறம் அங்கிருந்து நேரா இன்டர்னல் நாஸ்ட்ரில்ல திறக்கும். அந்த இன்டர்னல் நாஸ்ட்ரில் வழியா பக்கோஃபரிஞ்சியல் கேவிட்டியில போய் அது திறக்கும். ஸோ அந்த நேசல் சேம்பர் பூரா இந்த கேப் பூரா என்ன டைப் ஆஃப் செல் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலுமினார் எபித்தீலியம் அப்படின்னு சொல்லக்கூடிய செல்ஸ் தான் அந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ தே ஆர் லைன்டு பை காலுமினார் எபித்தீலியம். ஸோ காலுமினார் எபித்தீலியம் செல்ஸ் தான் அந்த இடத்துல ஃபுல்லாக வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா அமைஞ்சிருக்கு. அந்த காலுமினார் எபித்தீலியம் செல்ஸ்ல இட் கண்டைன்ஸ் ஸ்பெஷல் ஆல்ஃபாக்டரி செல்ஸ். அந்த காலுமினார் எபித்தீலியம்லேயே இருக்கக்கூடிய சில செல்ஸ் ஸ்பெஷல் ஆல்ஃபாக்டரி செல்ஸா மாடிஃபை ஆயிருக்கு. இந்த ஸ்பெஷல் ஆல்ஃபாக்டரி செல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா நீட்டமாகவும் குறுகலாகவும் இருக்கும். மேக்சிமம் இப்படி ஸ்பிண்டில் ஷேப்ல இருக்கும். ஸ்பிண்டில் ஷேப்னா என்ன சொன்னா 2 முனையும் இது போல நீட்டமாகவும் நடுவுல வந்து இப்படி ஸ்வாலன் ஆகி இருக்கும், உப்பி இருக்கும். ஸோ நடுவுல வந்து என்ன இருக்கு அப்படின்னா இந்த பார்ட்ல வந்து நியூக்ளியஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ ஒவ்வொரு ஆல்ஃபாக்டரி செல்லும் நீட்டமாகவும் ஸ்பிண்டில் ஷேப்லையும் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அதுல சென்டர்ல நியூக்ளியஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இந்த நடுவுல இருக்கிற பார்ட் வந்து இப்படி உப்பி இருக்கு. ஸோ சென்டர்ல நியூக்ளியஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அதோடைய முனைப்பகுதி ஃப்ரீ எண்டில் இந்த இடத்துல இருக்கிற ஸ்ட்ரக்சர் வந்து ஆல்ஃபாக்டரி ஹேர்ன்னு பேர். அதாவது மேல் பக்கம் நீட்டிட்டு இருக்கிறது வந்து ஆல்ஃபாக்டரி ஹேர் அப்படின்னு சொல்றோம்.
இன்னொரு சைட்ல இருக்கிற இந்த போர்ஷனை வந்து என்னன்னு சொல்றோம்னா நர்வ் ஃபைபர் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஆல்ஃபாக்டரி செல்ல இருந்து அரைஸ் ஆகுற நர்வ் ஃபைபர்னால அதுக்கு பேரு ஆல்ஃபாக்டரி நர்வ்ஸ் அப்படின்னு பேரு. அந்த ஆல்ஃபாக்டரி நர்வ்ஸ் வந்து எப்படிப்பட்ட நர்வ்ஸ் அப்படின்னா நான் மெடுலேட்டட் நர்வ் ஃபைபர். இதுக்கு இன்னொரு பேரு ஏ மெடுலேட்டட் நர்வ் ஃபைபர் அப்படின்னு சொல்லலாம். ஏ மெடுலேட்டட் இல்லைன்னா ஏ மைலினேட்டட் அப்படின்னு பேரு. அப்படின்னா என்னது அப்படின்னா நியூரான்ஸை பொறுத்தவரைக்கும் 2 டைப் ஆஃப் நியூரான் இருக்கு. ஒன்று மைலினேட்டட் நியூரான், இன்னொன்று வந்து ஏ மைலினேட்டட் நியூரான். மைலின் ஷீத் இருந்துச்சுன்னா அது மைலினேட்டட் நியூரான், மைலின் ஷீத் இல்லை அப்படின்னா அது ஏ மைலினேட்டட் நியூரான். இதுதான் ஏ மைலினேட்டட் நியூரான். ஏ மைலினேட்டட் நியூரான் யூஸ்வலா கிரே மேட்டரை ஃபார்ம் பண்ணும். மைலினேட்டட் நியூரான் இருந்தா அது வந்து நமக்கு ஒயிட் மேட்டரை ஃபார்ம் பண்ணும். ஸோ எப்போ வந்து இந்த ஃப்ராக் தண்ணிக்குள்ள இருக்கும் பொழுதும் வாட்டர் வந்து அந்த எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரல தொட்டு அதுக்குள்ள போறப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆல்ஃபாக்டரி எபித்தீலியத்தை தொடும் இல்லையா. தொடும் பொழுது அங்க இருக்கிற அந்த ஆல்ஃபாக்டரி செல்ஸ் அந்த தண்ணியில இருந்து வரக்கூடிய கெமிக்கல் ஸ்டிமுலஸ் எதுவா இருந்தாலும் அதை ரிசீவ் பண்ணி அதை நர்வ் இம்பல்ஸா மாத்தி அந்த நர்வ் இம்பல்ஸ் நேரா ஆல்ஃபாக்டரி நர்வ்ஸ் வழியா நேரா எங்க போயிடுது அப்படின்னாக்கா பிரெயினுக்கு போய் ரீச் ஆயிடுது. ஸோ அந்த தண்ணியில என்ன ஸ்மெல் இருந்தாலும் அதை வந்து என்ன பண்ண முடியுதுன்னா ஃப்ராகால உணர முடியுது. அடுத்தது ஆர்கன் ஆஃப் சைட். இதுதான் போட்டோ ரிசெப்டார் அப்படின்னு சொல்றோம். அதாவது லைட்டை ரிசீவ் பண்ணிக்கக்கூடிய ஆர்கனுக்கு பேர் தான் போட்டோ ரிசெப்டார். அந்த லைட்டை ரிசீவ் பண்ணிக்கக்கூடிய ஆர்கன் வந்து இட் இஸ் நத்திங் பட் ஐஸ், கண்கள் தான். ஸோ ஐயை வந்து நம்ம போட்டோ ரிசெப்டார் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஃப்ராக்ல எத்தனை ஐஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கண்கள் இருக்கு ஹெட்டோடைய 2 சைட்லையும். ஸோ இட் இஸ் லொக்கேட்டட் ஆன் த டார்சோலாட்ரல் சைட்ஸ் ஆஃப் த ஹெட். ஸோ இதுதான் ஃப்ராகுடைய சென்டர் லைனு. ஸோ இது மேல் பக்கம் இருக்கிறது டார்சல் சைடு, லேட்ரல்னா இப்படி பக்கவாட்டு பகுதி. ஸோ மேல்புற பக்கவாட்டு பகுதியில 2 கண்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றோம். எங்க அமைஞ்சிருக்கு? கண் குழின்னு சொல்லக்கூடிய ஆர்பிட்ஸ்ல அமைஞ்சிருக்கு. கண் எப்படி இருக்கு அப்படின்னா அது ஒரு ஹாலோ பால், ஒரு பெரிய பால் லைக் ஸ்ட்ரக்சர், உருண்டைய பால் மாதிரி இருக்கு. உள்ளுக்குள்ள ஃப்ளூயிட் இருக்கும், உள்ளுக்குள்ள சாம்பர் தான், அது ஃப்ளூயிட் இருக்கும். ஸோ அதனால அது ஹாலோ பால் அப்படின்னு சொல்றோம். ஸோ கண்ணுடைய சுவர் வந்து 3 கோட்ஸ்னால ஆனது. வெளியே இருக்கிறது ஸ்க்ளீரா, நடுவில் இருக்கிறது கோராய்டு, உள் பக்கம் இருக்கிறது வந்து ரெட்டினா அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்படி 3 சுவர்களால் ஆனது, 3 கோட்டிங்னால ஆனது. ஸோ இப்போ ஒவ்வொரு கோட்டிங்காக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஸ்க்ளீரா, வெளியே இருக்கிற கோட்டிங் வந்து ஸ்க்ளீரான்னு சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு பாருங்க, ஸ்க்ளீரல் கார்டிலேஜ். இந்த கார்டிலேஜ் அப்படிங்கிறது என்னன்னா குருத்தெலும்பு அப்படின்னு சொல்கிறோம். குருத்தெலும்பை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா கார்டிலேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே வெளியே இருக்கக்கூடிய இந்த ஸ்க்ளீராய்டிக் கோட் ஆனது எப்படி இருக்கும் அப்படின்னா கார்டிலாஜினஸ் இன் நேச்சர். அதாவது இப்போ நம்ம எக்ஸ்ரே ஷீட்லாம் தொட்டு பார்த்தா ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் கார்டிலாஜினஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதே ஸ்க்ளீரா வந்து இப்படி அவுட்டர் ரீஜியன்ல ப்ரொஜெக்ட் ஆகும்பொழுது முன்பக்கமா வந்து அந்த ஸ்க்ளீரா வந்து என்ன ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்னியா அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணுது. ஸோ அது ஒரு டிரான்ஸ்பரண்ட் மெம்பரேன். ஸோ ஸ்க்ளீரா வந்து வெளியே இருக்கிற அவுட்டர் கோட்டு, அந்த ஸ்க்ளீரா வந்து ஃப்ரண்ட் சைட்ல வரும்பொழுது இப்படி ஒரு ப்ரொஜெக்ஷன் போல ஃபார்ம் பண்ணுது. இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா டிரான்ஸ்பரண்ட் மெம்பரேன் சொல்றோம். அதுக்கு பேரு கார்னியா. ஸோ இந்த கார்னியாவுக்கு மேல, ஸோ எக்ஸாக்டா கார்னியா இருக்கிற பொசிஷனுக்கு மேல் பக்கமா அதை கவர் பண்ணி ஒரு சின்ன தின் மெம்பரேன் இருக்கும். அதுக்கு பேர் என்ன அப்படின்னாக்கா கன்ஜெக்டிவா. ஸோ கார்னியாவுக்கு மேல இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா கன்ஜெக்டிவா. ஸோ ஸ்க்ளீரா அப்படிங்கிற கார்டிலாஜினஸ் அவுட்டர் கவரிங் ஃப்ரண்ட் போர்ஷன்ல போகும் பொழுது அது கார்னியாங்கிற டிரான்ஸ்பரண்ட் மெம்பரேன் ஃபார்ம் பண்ணுது. அந்த கார்னியா மேல கவர் ஆயிருக்கிற ஒரு தின் மெம்பரேன் பேர் தான் கன்ஜெக்டிவா அப்படின்னு பேர். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய லேயர், அதாவது அவுட்டர் மோஸ்ட் லேயருக்கு பேர் தான் என்னது அப்படின்னாக்க
ஸ்க்ளீரா அப்படின்னு சொல்றோம். அடுத்து செகண்ட் லேயர் இருக்கு இல்லையா, ரெண்டாவது லேயர். அந்த ரெண்டாவது லேயர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது லேயருக்கு பேர் என்ன அப்படின்னா கோராய்டு. ஸோ செகண்ட் லேயருக்கு பேர் கோராய்டு. ஸோ கோராய்டு எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் கோராய்டு. ஸோ கோராய்டுங்கிறது ரெண்டாவது லேயர். ஸோ இதுல வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலர்ல இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் வந்து கோராய்டு லேயர் அப்படின்னு சொல்றோம். ஸோ கோராய்டு எங்க இருக்கு, கோராய்டு வந்து மிடில்ல இருக்கு. ஸோ இந்த மிடில்ல இருக்கிற கோராய்டு லேயர்ல தான் பிளட் வெசல்ஸ், பிக்மெண்ட் செல்ஸ் எல்லாமே ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ அடுத்து அவுட்டர்ல இருக்கிற அந்த ஸ்க்ளீராலேயோ கார்னியாலேயோ எல்லாம் பார்த்தீங்கன்னா பிளட் வெசல்ஸ்லாம் கிடையாது. ஸோ கோராய்டு நமக்கும் கார்னியால வந்து பிளட் வெசல்ஸ் கிடையாது. வெர்டிபிரேட்டோடைய ஐ ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா எல்லாத்துக்குமே மோரார்லெஸ் சிமிலராக தான் இருக்கும். பெருசா எந்த டிஃப்ரென்ஸுமே அதுல வராது. ஸோ கோராய்டு கோட் எங்க இருக்கு அப்படின்னா, கோராய்டு கோட் நடுவுல இருக்கு. கோராய்டு கோட்ல தான் பிளட் வெசல்ஸ், நர்வ்ஸ், பிக்மெண்ட் செல்ஸ் எல்லாமே இந்த ரீஜன்ல தான். ஸோ இந்த கோராய்டு வந்து ஃப்ரண்ட் சைட்ல போகும்பொழுது முன்பகுதியை நோக்கி போறப்ப இங்க ஒரு ஸ்ட்ரக்சரா அது மாறுது. அதுக்கு பேரு தான் என்னது அப்படின்னா ஐரிஸ் அப்படின்னு பேர். ஸோ இந்த பக்கமும் இருக்கு, இந்த பக்கமும் இருக்கு பாருங்க. ஸோ இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் என்னது, ஐரிஸ் அப்படின்னு பேரு. இந்த ஐரிஸ் ரெண்டு பக்கத்துல இருந்து வர ஐரிஸுக்கு நடுவுல வந்து என்ன இருக்கு அப்படின்னாக்கா, நடுவுல வந்து ஒரு கேப் இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த கேப் எப்படி இருக்கும், சர்க்குலரா இருக்கும். ஸோ ஆன்டீரியரா இட் ஃபார்ம்ஸ் ஐரிஸ், அதுதான் சர்க்குலர் டிஸ்க். அந்த ஐரிஸோடைய நடுவுல ஒரு சின்ன ஸ்லிட் இருக்கு, அதாவது ஒரு கேப் இருக்கு. அந்த கேப்புக்கு பேர் தான் என்னது அப்படின்னா பியூப்பிள் அப்படின்னு பேர். அந்த கேப் பேர் என்னது, பியூப்பிள். ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்கும்போது இப்படி சின்னதா ஒரு கண்ணில் ஒரு ஓட்டை தெரியும். ஸோ அதுதான் பியூப்பிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கோராய்டுக்கும் இந்த கோராய்டு லேயர் ஃப்ரண்ட் சைட்ல ஐரிஸா ஃபார்ம் பண்ணுது. ரெண்டு பக்கம் ஐரிஸ்க்கு நடுவுல இருக்கிறது பியூப்பிள் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த கோராய்டுக்கும் ஐரிஸுக்கும் நடுவுல சின்னதா இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், அதுக்கு பேரு சிலியரி பாடி. ஸோ இங்க பாருங்க, கோராய்டு வருது. கோராய்டு ஃப்ரண்ட் சைட்ல இப்படி ஐரிஸை ஃபார்ம் பண்ணுது. இந்த ஐரிஸுக்கும் நடுவுல இருக்கிற கேப், அதாவது கார்னியாக்கும் ஐரிஸ்க்கும் நடுவுல இருக்கிற கேப் தான் பியூப்பிள்னு சொல்றோம். ஸோ இந்த இடத்துல தான் எக்ஸாக்டா லென்ஸ் லொகேட் ஆயிருக்கும். ஸோ இந்த ஐரிஸ்க்கும் இந்த கோராய்டுக்கும் நடுவுல இந்த இடத்துல ஒரு சின்னதா ப்ரொஜெக்ஷன் மாதிரி இருக்கும், அதுக்கு பேர் தான் சிலியரி பாடி அப்படின்னு பேர். ஸோ அடுத்து உள்ள இருக்கிற இன்னர்மோஸ்ட் லேயர் என்ன அப்படின்னா, இன்னர்மோஸ்ட் லேயருக்கு பேர் தான் ரெட்டினா. இதுதான் கண்ணுடைய சென்சிட்டிவ் பார்ட் அப்படின்னு சொல்றோம். ஏன் அதை சென்சிட்டிவ் பார்ட்னு சொல்றோம்னா, அதுல தான் போட்டோ சென்சிட்டிவ் செல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ராட் செல்ஸும் கோன் செல்ஸும் ப்ரெசென்ட் ஆயிட்டு, அதனால அது பேர் வந்து நம்ம என்ன அப்படின்னு சொல்றோம், போட்டோ சென்சிட்டிவ் பார்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ராட்ஸ் அண்ட் கோன்ஸ், இந்த ராட்ஸ் அண்ட் கோன்ஸுக்கு கீழே இருந்து தான் என்ன அரைஸ் ஆகுது அப்படின்னா நர்வ் ஃபைபர்ஸ் வந்து அரைஸ் ஆகும். அந்த நர்வ் ஃபைபர்ஸ் கண்ணுடைய போஸ்டீரியர் சைட்ல மொத்தமா எல்லா ராட்ஸ் அண்ட் கோன்ஸ்ல இருந்து வர நரம்புகள் எல்லாமே மொத்தமா கண்ணுடைய பேக் சைட்ல கண்ணை விட்டு வெளியே போகும். ஓகேவா? இந்த ஆப்டிக், இந்த கண்ணுக்குரிய நர்வுக்கு பேர் என்னன்னா ஆப்டிக் நர்வ் அப்படின்னு பேரு. ஸோ இந்த ஆப்டிக் நர்வ் எந்த பாயிண்ட்ல ரெட்டினால இருந்து வெளியே போகுதோ, கண்ணை விட்டு வெளியே போகுதோ, அந்த இடத்துல போட்டோ சென்சிட்டிவ் செல்ஸ்ங்கிறது இருக்காது. எங்க இருக்காது, ஆப்டிக் நர்வ் கண்ணை விட்டு வெளியே வர பகுதியில போட்டோ சென்சிட்டிவ் செல்ஸ் கிடையாது. அப்ப அங்க என்ன கிடையாது அப்படின்னா விஷன், அதாவது இமேஜ் ஃபார்மேஷன் கிடையாது. அதனால இந்த இடத்துக்கு பேர் என்ன அப்படின்னா, இந்த இடத்துக்கு பேரு பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்னு பேர். ஏன்னா அந்த இடத்துல என்ன கிடையாது, போட்டோ சென்சிட்டிவ் செல்ஸ் கிடையாது, அதனால அதை பிளைண்ட் ஸ்பாட்னு சொல்றோம். அடுத்தது கண்ணுல இருக்கக்கூடிய மெம்பரேன், நிக்டிடேட்டிங் மெம்பரேன். இந்த கீழே இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த அப்படி நீட்டிட்டு இருக்கு பாருங்க, இவ்வளவுதான், இதுதான் நிக்டிடேட்டிங் மெம்பரேன். நிக்டிடேட்டிங் மெம்பரேனை தேர்ட் ஐலிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கண்ணில் மேல அப்பர் ஐலிட் இருக்கும், கீழே லோயர் ஐலிட் இருக்கும். லோயர் ஐலிடோட அட்டாச் ஆகி ஒரு எக்ஸ்ட்ரா மெம்பரேன், ஒரு சின்ன அவுட் குரோத் இருக்கும், அதுக்கு பேர் தான் நிக்டிடேட்டிங் மெம்பரேன் அப்படின்னு பேரு. இந்த ஃப்ராக் தண்ணிக்குள்ள இருக்கும் பொழுது கண்ணை மொத்தமா என்ன பண்ணுது அப்படின்னா ஷட்டர் மாதிரி கீழே இருந்து மேல் பக்கம் வரைக்கும் என்ன பண்ணிக்கோம்னா க்ளோஸ் பண்ணி. ஸோ இதுதான் நிக்டிடேட்டிங் மெம்பரேனோட வேலை. இப்ப கண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய சாம்பர்ஸ், நம்ம என்னென்ன கண்ணுக்குள்ள இருக்கிற சாம்பர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கண்ணுல கோட்டிங்ஸ் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா, இப்ப சாம்பர்ஸ் பார்க்கணும்.
ஸோ கண்ணுல வந்து aqueous chamber, vitreous chamber சொல்லி ரெண்டு சாம்பரா பிரிக்கிறோம் கண்ணு. இங்க பாருங்க. ஸோ இங்க முன்னாடி இருக்கிறது aqueous chamber, பேக் சைட்ல இருக்கிறது வந்து vitreous chamber அப்படின்னு சொல்லி மொத்தம் ரெண்டு சாம்பரா நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ இந்த aqueous chamberங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்னியா இருக்கு இல்லையா, இந்த கார்னியாவுக்கும் இந்த லென்ஸ் இருக்கு இல்லையா, இந்த லென்ஸுக்கும், ஸோ கார்னியாவுக்கும் லென்ஸுக்கும் நடுவில் இருக்கிற சாம்பரை நம்ம டோட்டலாக என்னன்னு சொல்லுவோம்னா ஆக்வஸ் சாம்பர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆக்வஸ் சாம்பரையே ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று ஆன்டீரியர் சாம்பர், இன்னொன்று வந்து போஸ்டீரியர் சாம்பர் அப்படி. ஸோ அப்போ அது முதல்ல நம்ம ஆன்டீரியர் சாம்பர் அப்படின்னா அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஆன்டீரியர் சாம்பருங்கிறது கார்னியாவுக்கும் ஐரிஸ்க்கும் நடுவில் இருக்குது. ஸோ இங்கே கார்னியா இருக்கு, இங்கே ஐரிஸ் இருக்கு. ஸோ இந்த கார்னியாக்கும் ஐரிஸ்க்கும் நடுவில் இருக்கிறது தான் ஆன்டீரியர் சாம்பர் அப்படின்னு சொல்றோம். புரிச்சுக்காங்க பாருங்க, இதுதான் ஆன்டீரியர் சாம்பர். ஸோ அப்போ போஸ்டீரியர் சாம்பர்னா என்ன பண்ணா, இந்த ஐரிஸுக்கும் லென்ஸுக்கும் நடுவில் இருக்கிறது தான் போஸ்டீரியர் சாம்பர் அப்படின்னு நம்ம குறிக்கிறோம். இந்த அக்வஸ் சாம்பருக்குள்ள டிரான்ஸ்பரண்டான ஜெல் லைக் சப்ஸ்டன்ஸ் ஒன்று இருக்கும், அதுக்கு பேரு அக்வஸ் ஹியூமர் அப்படின்னு பேர். ஹியூமர்ங்கிறது இங்க லிக்விடை குறிக்குது. ஸோ இது வந்து அக்வஸ் ஹியூமர் அப்படின்னு சொல்லுவோம். அக்வஸ் சாம்பர்ல இருக்கனால அது அக்வஸ் ஹியூமர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது நம்ம விட்ரஸ் சாம்பர் பார்த்தோம் இல்லையா, எங்க இருக்கு, லென்ஸுக்கும் ரெட்டினாவுக்கும் நடுவுல இருக்கிறது வந்து விட்ரஸ் சாம்பர்னு சொல்றோம். அந்த விட்ரியஸ் சாம்பர்லயும் ஒரு ஜெல் லைக் சப்ஸ்டன்ஸ் இருக்கு, அதுக்கு பேரு விட்ரஸ் ஹியூமர் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ஆர்கன் ஆஃப் ஹியரிங் அல்லது இயர் பத்தி பார்க்க போறோம். ஸோ இயர் பொறுத்தவரையிலும் இப்போ நமக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் இயர்னு ஒன்று இருக்கும், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ஒரு கேவிட்டி போய் அப்புறம் இயர் ட்ரம் வந்து அப்புறம் ஒரு மிடில் இயர், அதுக்கப்புறம் இன்னர் இயர் இருக்கும். ஃப்ராக்ல இந்த எக்ஸ்டர்னல் இயர்னு சொல்லக்கூடிய இந்த பின்னா ஆடிட்டரி கேவிட்டி இதெல்லாம் எதுவுமே கிடையாது. டைரக்டா ஃப்ராக்ல வந்து பார்த்தீங்கன்னா டிம்பானிக் மெம்பரேன் தான் அதோடைய தலைப்பகுதியில சைட்ல கீழே வந்து கண்ணுக்கு கீழே பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ கண்ணு இங்க இருக்குன்னா கண்ணுக்கு கீழே இருக்கிறது டைரக்டா டிம்பானம் இல்லைன்னா செவிப்பறைன்னு சொல்றோம். இது கூட அட்டாச் ஆகி லெங்தியா காலுமினஸ் ஆரிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு போன் இருக்கும். அப்புறம் ஸ்டேப்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். ஸ்டேப்ஸ் வந்து ஓவல் விண்டோன்னு சொல்லக்கூடிய ஃபெனிஸ்ட்ரா ஓவாலிஸ்ல போய் தரும். ஸோ அப்போ நமக்கு ஃப்ராகோட ஸ்ட்ரக்சர் பொறுத்தவரையிலும் மிடில் இயர் இன்னர் இயர் ரெண்டு மட்டும் தான் இருக்கு. எக்ஸ்டர்னல் இயர்னு சொல்லக்கூடிய இந்த பின்னா வந்து அதுக்கு கிடையாது, அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம மிடில் இயர் பார்க்குறோம். ஸோ மிடில் இயர்ல என்ன இருக்குன்னா ஃபர்ஸ்ட் மேலே வந்து ஃப்ராக்ல இந்த இடத்துல டிம்பானம் இங்கே வந்து அரைஸ் ஆயிருக்கும். டிம்பானத்தை ஒட்டி உள்ளுக்குள்ள வந்து டைரக்டா ஒரு கேவிட்டி வந்து போகுது, அதுதான் டிம்பானிக் கேவிட்டி அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்போ மிடில் இயர்ல என்னென்ன இருக்கு அப்படின்னா டிம்பானம் இருக்கு, டிம்பானம்குள்ள டிம்பானிக் கேவிட்டி இருக்கு. அதை தொடர்ந்து காலுமினா ஆரிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு நீட்டமான போன் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டபீடல் பிளேட்னு சொல்லக்கூடிய ஸ்டேப்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. இங்க பாருங்க ஸ்டேப்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். அடுத்தது ஃபெனிஸ்ட்ரா ஓவாலிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓவல் விண்டோ வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ இதுதான் டிம்பானிக் மெம்பரேன் செவிப்பறை. அந்த செவிப்பறை தொடர்ந்து இருக்கக்கூடியது டிம்பானிக் கேவிட்டி. அதுக்கப்புறம் வந்து காலுமினா ஆரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நீட்டமான ஸ்ட்ரக்சர், அதோட எண்டில் வந்து ஸ்டேப்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். ஸ்டேப்ஸ் போய் எங்க முடியுதுன்னா ஓவல் விண்டோவில் போயிட்டு முடியும். ஓகே, ஸோ டிம்பானிக் கேவிட்டிங்கிறது ஹெட்டோடைய ரெண்டு பக்கமும் டிம்பானம் இருக்கு, அதனால உள்ளுக்குள்ளது ரெண்டு பக்கமும் டிம்பானிக் கேவிட்டி பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிம்பானிக் கேவிட்டியோடைய இன்னர் எண்டு வந்து நேராக ஃபெனிஸ்ட்ரா ஓவாலிஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ஓவல் விண்டோவோட போய் என்ன இருக்கு, அட்டாச் ஆயிருக்கு. ஃபெனிஸ்ட்ரா ஓவாலிஸ்ங்கிறது ஒரு ரவுண்ட் ஷேப் ஸ்ட்ரக்சர், கார்டிலேஜ் பிளேட், அவ்வளவுதான். அதுக்கு இன்னொரு பேர் என்னது அப்படின்னா ஸ்டபீடியல் பிளேட் அப்படின்னு. ஸோ அந்த ஓவல் விண்டோவை மூடி இருக்கிறது தான் ஸ்டபீடியல் பிளேட். ஓவல் விண்டோ எதால க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னா ஸ்டேப்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டபீடியல் பிளேட்னால க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த டிம்பானிக் கேவிட்டி வந்து டைரக்டா கீழ் பக்கமா வந்து தொண்டையில போய் ஓப்பன் ஆகும். அது எது வழியா ஓப்பன் ஆகுதுன்னா ஈஸ்டீசியன் டியூப் வழியா
ஓப்பன் ஆகும். பக்கோஃபேரஞ்சியல் கேவிட்டியில போயிட்டு ஓப்பன் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த ஸ்லெண்டர் போன் இந்த இடத்துல இருக்குல்ல, இதுதான். ஸோ இது டிம்பானம், அதாவது இயர்ட்ரம். இதுதான் இந்த நடுவில் இருக்க கேவிட்டி டிம்பானிக் கேவிட்டி. ஸோ இது நீட்டமா இருக்கிற இந்த போன் இருக்குல்ல, அதுக்கு பேரு தான் காலுமினா ஆரிஸ். அதுக்கு இன்னொரு பேரு எக்ஸ்ட்ரா ஸ்டேப்ஸ்ன்னு பேரு. அந்த காலுமினா ஆரிஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா டிம்பானிக் கேவிட்டிக்குள்ள ப்ரெசென்ட் ஆயிட்டு ஒரு எண்டு வந்து டிம்பானிக் மெம்பரேனோட அட்டாச் ஆயிருக்கும். இன்னொரு எண்டு வந்து டைரக்டா இங்கே ஓவல் விண்டோல அட்டாச் ஆயிருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஸ்டேப்ஸும் காலுமினா ஆரிஸும் ஒன்னாதான் என்ன ஆயிருக்கு அப்படின்னா ப்ரெசென்ட் ஆகி அது நேரா போய் எங்க போய் முடியுதுன்னா ஓவல் விண்டோல போயிட்டு முடியுது. அந்த ஓவல் விண்டோக்கு இன்னொரு பேர் தான் பெனிஸ்ட்ரா ஓவாலிஸ் அப்படின்னு பேர். அடுத்து இன்னர் இயர் அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஸோ இதுதான் இன்னர் இயர். இந்த போர்ஷனை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா இன்னர் இயர் அப்படின்னு சொல்றோம். ஸோ இன்னர் இயரோட இன்னொரு பேரு மெம்பரேனஸ் லாப்ரிந்த் அப்படின்னு பேரு. அந்த இன்னர் இயர் வந்து ஒரு போனி ஸ்ட்ரக்சருக்குள்ள உள்ள இருக்கும் பத்திரமா. அந்த வெளியே இருக்கிற அதை கவர் பண்ணி இருக்கிற ஸ்ட்ரக்சருக்கு பேரு போனி லாப்ரிந்த் அப்படின்னு பேரு. ஸ்பேஸ் லையிங் பிட்வீன் போனி லாப்ரிந்த் அண்ட் மெம்பரேனஸ் லாப்ரிந்த், அதாவது இது வந்து போனி லாப்ரிந்த். இதுக்குள்ள இருக்கிற ஸ்ட்ரக்சர் தான் இன்னர் இயர், அதாவது மெம்பரேனஸ் லாப்ரிந்த். இந்த போனி லாப்ரிந்த்துக்கும் மெம்பரேனஸ் லாப்ரிந்த்துக்கும் நடுவுல ஒரு கேப் இருக்குல்ல, இங்க இருக்க ஃப்ளூயிடுக்கு பேரு பெரிலிம்ப் அப்படின்னு பேர். இங்க இருக்க ஃப்ளூயிடு என்ன பேரு? பெரிலிம்ப். வெளியே இருக்கிறதுனால அது பேரு பெரிலிம்ப் அப்படின்னு பேரு. அந்த மெம்பரேனஸ் லாப்ரிந்த் அந்த இன்னர் இயர்க்குள்ள இருக்கக்கூடிய ஃப்ளூயிடுக்கு பேரு எண்டோலிம்ப்னு பேர். ஸோ வெளியே வந்து போனி லாப்ரிந்த் இருக்கு. போனி லாப்ரிந்த்துக்குள்ள இன்னர் இயர்னு சொல்லக்கூடிய மெம்பரேனஸ் லாப்ரிந்த் இருக்கு. போனி லாப்ரிந்த்துக்கும் மெம்பரேனஸ் லாப்ரிந்த்துக்கும் நடுவுல இருக்க ஃப்ளூயிடுக்கு பேரு பெரிலிம்ப். போனி லாப்ரிந்த்துக்கு உள்ள இருக்கிற ஃப்ளூயிடுக்கு பேரு எண்டோலிம்ப் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட் இன்னர் இயர்க்குள்ள 2 சாம்பர் இருக்கு. என்னன்னா டார்சல் சைட்ல இருக்கிற டியூப் லைக் ஸ்ட்ரக்சர், அதுக்கு பேரு யூட்ரிகுலஸ் அப்படின்னு பேரு. இன்னொன்னு வென்ட்ரல் சைட்ல இருக்கிற சாக் லைக் ஸ்ட்ரக்சர், அதுக்கு பேர் என்னன்னா சக்குலஸ் அப்படின்னு பேர். ஸோ மேல் பக்கம் இருக்கிற டியூப் லைக் ஸ்ட்ரக்சருக்கு பேரு யூட்ரிகுலஸ். கீழே இருக்கிற சாக் லைக் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா சாக் லைக் ஸ்ட்ரக்சர், அதுக்கு பேரு சக்குலஸ் அப்படின்னு பேரு. மேல சொன்ன அந்த யூட்ரிகுலஸ் இருக்கு இல்லையா, அதுல மொத்தம் 3 செமி சர்க்குலர் கெனால்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. அந்த செமி சர்க்குலர் கெனால்ஸ்ல செமி சர்க்குலர் கெனால், அந்த செமி சர்க்குலர் கெனால்ல 2 வந்து வெர்டிகலா இருக்கும், 1 வந்து ஹரிசாண்டலா இருக்கும். ஸோ வெர்டிகல்னா இப்படி, ஹரிசாண்டல்னா இப்படி. இந்த செமி சர்க்குலர் கெனால்ஸ் அடுத்து நேரா எங்க ஓப்பன் ஆகுது அப்படின்னா யூட்ரிகுலஸ்ல தான் ஓப்பன் ஆகுது. 2 காதுல இருந்து 2 சைடும் வர செமி சர்க்குலர் கெனால்ஸ் எல்லாமே யூட்ரிகுலஸ்ல போயிட்டு என்ன ஆகுது அப்படின்னா ஓப்பன் ஆகுது. ஒரு எண்டு வந்து சாக் மாதிரி அந்த யூட்ரிகுலஸோட செமி சர்க்குலர் கெனால்ல அந்த செமி சர்க்குலர் கெனாலோட ஒரு எண்டு வந்து டைலேட் ஆகி இப்படி சாக் லைக் ஸ்ட்ரக்சரா மாறி இருக்கும் அந்த செமி சர்க்குலர் கெனால். அந்த சாக் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அதுக்கு பேர் என்ன அப்படின்னா அதுக்கு பேரு ஆம்புலா அப்படின்னு பேர். சாக் லைக் ஸ்ட்ரக்சர் பேர் என்னது? ஆம்புலா அப்படின்னு பேர். நெக்ஸ்ட் இந்த ஆம்புலால தான் சென்சரி ஆர்கன்ஸ் சொல்லக்கூடிய கிறிஸ்டே சின்ன சின்ன ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். யூட்ரிகுலஸ், சாக்குலஸ் இது ரெண்டுலயும் வேற ஒரு சென்ஸ் ஆர்கன் இருக்கு. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா அதுக்கு பேரு மக்கூலா அப்படின்னு பேர். ஸோ யூட்ரிகுலஸ்குள்ள இருக்கிற சென்சரி பார்ட்டுக்கு பேர் என்னது அப்படின்னா மக்யூலா அப்படின்னு பேரு. ஒரு டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் யூட்ரிகுலஸ்ல இருந்து அரைஸ் ஆகி கீழ்பக்கமா வருது, அதுக்கு பேரு எண்டோ லிம்பாட்டிக் டக்ட் அப்படின்னு பேரு. அந்த உள்ள ஃப்ளூயிட் இருக்குன்னு சொன்னோம்ல, எண்டோ லிம்ப் ஃப்ளூயிட், அது வந்து ட்ரெயின் அவுட் ஆகணும்ல. ஸோ அதுக்கு இருக்கக்கூடிய அந்த டக்டுக்கு பேரு தான் எண்டோ லிம்பாட்டிக் டக்ட் அப்படின்னு பேர். ஸோ beneath it opens beneath the dura mater of the brain. இந்த எண்டோலிம்பாட்டிக் டக்ட் எங்க ஓப்பன் ஆகுது அப்படின்னா டியூரா மேட்டர் ஆஃப் த பிரெயினுக்கு கீழே ஓப்பன் ஆகுது. டியூரா மேட்டர்னா என்ன அப்படின்னா பிரெயினை கவர் பண்ணி மொத்தம் 3 மெம்பரேன் இருக்கும். ஸோ டியூரா மேட்டர், அரக்னாய்டு மேட்டர், பயா மேட்டர் அப்படின்ட்டு. ஸோ வெளியே இருக்கிற அந்த லேயருக்கு பேர் தான் டியூரா மேட்டர் அப்படின்னு சொல்றோம். நடுவுல இருக்கிறது அரக்னாய்டு மேட்டர், உள்ள இருக்கிறது பயா மேட்டர் அப்படின்னு சொல்றோம்.
நெக்ஸ்ட் இந்த சக்குலஸ் கீழே இருக்க சாக் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்குல்லையா சக்குலஸ், அது வந்து 2 அவுட் க்ரோத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுக்கு பேரு என்ன அப்படின்னா லகீனா அப்படின்னு பேரு. இன்னொன்று பார்ஸ் பெசிலாரிஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ 2 ஃபிங்கர் லைக் அவுட் க்ரோத் அது ஃபார்ம் பண்ணுது. ஒன்று லகூனா, ஒன்று லகீனா, இன்னொன்று வந்து பார்ஸ் பெசிலாரிஸ் அப்படின்னு பேரு. அந்த யூட்ரிகுலஸ் ப்ரொடியூசர்ஸ் a small process. அந்த ப்ராசஸ்க்கு இன்னொரு பேர் என்னது அப்படின்னாக்கா பார்ஸ் நெக்லெக்டா. ஸோ அப்போ சக்குலஸ்ல இருந்து வர அவுட் க்ரோத்துக்கு பேரு லகீனா, பார்ஸ் பெசிலாரிஸ்க்கு பேரு. யூட்ரிகுலஸ்ல இருந்து வர ப்ராசஸ்க்கு பேரு பார்ஸ் நெக்லெக்டா அப்படின்னு பேர். அந்த ஆம்புலே ஸ்ட்ரக்சர் சொன்னாலே அப்படி உருண்டையா சாக் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த ஆம்புலாக்குள்ள கிறிஸ்டேன்னு சொல்லக்கூடிய சென்சரி பார்ட் இருக்கும் அப்படின்ட்டு. அண்ட் தோஸ் இன் அப்புறம் சென்சரி பார்ட்ஸ் பிரசன்ட் இன் வெஸ்டிபியூல் அண்ட் மேக்குலா, ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ். இது எல்லாம் தான் நமக்கு ஆடிட்டரி செல்ஸாக ஃபங்க்ஷன் ஆகி அது ஹியரிங் மெயின்டைன் பண்ணுது. ஸோ கிறிஸ்டே அப்புறம் மக்யூல் இது ரெண்டும் தான் பிளாஸ்க் லைக் ஸ்ட்ரக்சர். இதுதான் ஆடிட்டரி செல்ஸ். அந்த ஆடிட்டரி செல்ஸை சுற்றி என்ன இருக்கும்னா காலுமினார் சப்போர்ட்டிங் செல்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ இயருக்கு மொத்தம் 2 ஃபங்க்ஷன் இருக்கு. ஒன்று ஆர்கன் ஆஃப் ஹியரிங், இன்னொன்று மெயின்டெனன்ஸ் ஆஃப் த யூக்லிபிரியம். இதே ஃபங்க்ஷன் தான் நம்மளுக்குமே, எல்லா வெர்டிபிரேட்ஸுமே அதோட ஃபங்க்ஷன் அதுதான். நெக்ஸ்ட் இன்னைக்கு டாபிக்கான கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ராகோட டிம்பானம் எதுக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கு அப்படின்னா, டிம்பானம் சொல்லிட்டாலே அது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியரிங், அதுக்கு தான் யூஸ் ஆகும். அடுத்தது சென்சரி ரிசெப்டார்ஸ் ஃபார் டச். ஃப்ராகோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய ரிசெப்டார் வந்து எதுக்கு, என்ன ரிசெப்டார்னு கேட்குறாங்க. டேஸ்ட் பட்ஸா, இல்லை நேசல் எபிதீலியமா, இல்லை சென்சரி பேப்பிலேவா, இல்லை டிம்பானமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ த ஆன்சர் இஸ் சென்சரி பேப்பிலே. Next, which part of the frog's eye protects when it is in water? So eyelids, nictitating membrane, iris, pupil. எது வந்து ஃப்ராகோட ஐயை தண்ணியில் இருக்கும்போது ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா the third eyelid, that is nothing but the nictitating membrane. அடுத்தது சென்ஸ் ஆஃப் ஸ்மெல். ஃப்ராகோட சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் அதுக்கான ஸ்ட்ரக்சர் எந்த இடத்துல இருக்கு, அதுக்கு பேர் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம சொல்றோம். ஸோ சென்சரி பேப்பிலே, டிம்பானம், நேசல் எபிதீலியம், பக்கல் கேவிட்டி. ஸ்மெல் அப்படின்னு வந்ததுனால இங்கே என்ன ஆன்சர் வரும் நமக்கு கரெக்டா, நேசல் எபிதீலியம். நெக்ஸ்ட், ஃப்ராக்ல எந்த விஷயம் இல்லை, ஃப்ராக் லேக்ஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேட்குறாங்க. டிம்பானம் இருக்கா ஃப்ராக்ல, இருக்கு. ஸோ இது இந்த ஸ்ட்ரக்சர் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. நிக்டிடேட்டிங் மெம்பரேன் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஆல்ஃபாக்டரி ரிசெப்டார் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அப்போ எந்த ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் பின்னா தான், ஃப்ராக்ல கிடையாது. ஸோ த ஆன்சர் இஸ் எக்ஸ்டர்னல் பின்னா. விச் ஆஃப் த ஃபாலோயிங் லேக்னு கேட்டாங்க, இல்லை. அப்போ இல்லாத ஸ்ட்ரக்சர் வந்து எக்ஸ்டர்னல் பின்னா. ஸோ இப்போ இந்த வீடியோவோட நமக்கு சென்சரி ஆர்கன்ஸ் ஆஃப் ஃப்ராக் முடிஞ்சிருச்சு. அடுத்த பார்ட்ல நம்ம நெக்ஸ்ட் டாபிக்கை பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம we will meet in the part 6 video. Thank you.